வெல்கம் டு ஒய்கே டிவி சூப்பர் சிங்கர் சீசன் 10. ஸோ இந்த வாரம் வைரல் ஹிட்ஸ் ரவுண்டு. அதில் வந்து அடுத்த ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு, ப்ரமோ 4 ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ப்ரமோவில் வந்து சஞ்சீவ் மற்றும் டெய்ஸியோட பர்ஃபார்மன்ஸு போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து சஞ்சீவை பொறுத்தவரைய அவர் போன வாரமே டேஞ்சர் ஜோனில் இருந்தவர். அவர் வந்து சர்வைவ் பண்ணுறது கஷ்டம். இந்த வாரம் அவர் சர்வைவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போன வாரமே 2 பேரை எலிமினேட் பண்ணி இதை டாப் 10 ரவுண்டாக கொண்டு வந்துருந்துருக்கலாம். பட் அவங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சரி இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம், அதில் ஏதாவது மாறினாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து இந்த ரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்தவரைய அவர் எப்படி பாடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒருவேளை இந்த வாரம் எலிமினேஷன் இல்லாமல் கூட போகலாம், அடுத்த வாரம் எலிமினேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பெனிஃபிட் கொடுக்கணும்ல. போன வாரம் தப்பிச்சதுக்கான ஒரு பெனிஃபிட்டு இந்த வாரம் எலிமினேஷன் வேண்டாங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்க. ஏன்னா இன்னொரு சேனலில் வேறு ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்கு, இதற்கு போட்டியாக இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதோட டிஆர்பி இதோட டிஆர்பி ரெண்டும் மோதுறப்ப எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஒரு எலிமினேஷனுங்கிறத அவ்வளோ ஈஸியாக பண்ணிட மாட்டாங்க, அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கும். அப்புறம் நிறையா ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் சஞ்சீவை காப்பாற்றிட்டு அருண் என்ஆர்கேவை எலிமினேட் பண்ணிவிடுவாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சுது. பட்டு எனக்கு என்னமோ அப்படி தோணலை. ஏன்னா சஞ்சீவோட பீக் அப்படிங்கிறது வந்து அவர் எப்போ மனோ கையில் வாட்ச் வாங்கினாரோ அதுதான் அவரோட பீக். அதுக்கப்புறம் அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் எவ்வளவு சிறப்பாக பாடுறதோ அதை பொறுத்து தான் இருக்குது. மற்றபடி அவருக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த முறை அவர் வந்து உயிரின் உயிரே அந்த பாட்டு பாடுறாரு, காக்கா காக்கா படத்துலேருந்து. அந்த பாட்டை பாடினது வந்து கேகே மற்றும் சுசித்ரா. கேகே இப்போ உயிரோட இல்லை, அவரோட இன்னொரு பாட்டு ஏதோ பாடியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ மறைஞ்சிட்டார். அவர் இந்த 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு அந்த மாதிரி நிறையா பாட்டு பாடியிருக்காரு கேகே. அவர் வந்து சின்ன வயசு 40 வயசு கூட ஆள் அவருக்கு. அவர் மறைந்து விட்டார், பின்னணி பாடகர். ஸோ அந்த பாடலை தான் இவர் பாடுறாரு, நல்லாவே பாடுறாரு. அந்த படத்தை பொறுத்தவரை காக்கா காக்கா ஃபஸ்ட்டு சாய்ஸ் சூர்யா கிடையாது, ஜோதிகா ஹீரோயின்னு புக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஹீரோ வந்து சூர்யா கிடையாது, ஜோதிகாவோட ரெக்கமெண்டேஷனில் தான். அவர் வேறு 2-3 ஹீரோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விக்ரம்லாம் கூட அவங்க பிளான் பண்ணாங்க, ஆக்டர் சியான் விக்ரம்லாம் கூட. அதுக்கப்புறம் தான் சூர்யாவை இது பண்ணாங்க. அவங்க வந்து அவரோட 2-3 படங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. கௌதம் மேனனும் ஜோதிகாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் பார்த்துட்டு சரி இவர் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி அப்படி புக் பண்ணது தான். இந்த பாட்டு ரொம்ப வைரலான பாட்டு. அதுவும் அந்த எடுத்தோடனே ஷாட் எடுத்தோடனே அந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு வாய்ஸ் ஓவர், கௌதம் மேனனோட வாய்ஸ் ஓவர் ஸ்டைலில் எடுத்தோடனே அப்படி மேலேருந்து கீழே விழுகிறாரு. அந்த இதில் பாண்டிச்சேரியில் எடுத்தது அது. அந்த போட்லேருந்து கீழே விழுவார், விழுந்த உடனே அந்த பாட்டு அவளை எப்படியாவது மாயாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல். ஸோ அதை வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த இசை, அதாவது அந்த ஃபாஸ்ட்டு மெலடின்னு சொல்லுவோம். அதை பாட்டு வேகமாக இருக்கும், ஆனாலும் அதில் ஒரு மெலடி இருக்கும். அதை ஹாரிஸ் ஜெயராஜ் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த பாட்டு படமாக்கப்பட்ட விதம், அந்த பாடிய விதம், அந்த பாட்டில் வந்த ஹம்மிங்கு, இது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அருமையான பாட்டு, அருமையான டியூனு, ஓவராலாக நல்ல பாடல். அதை வந்து நம்ம இவர் பாடியிருக்காரு. பார்ப்போம் இந்த வாரமாக அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சஞ்சீவுக்கு மொழி பெரியதா இசை பெரியதா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விவாதம் இது எப்படின்னா, சினிமா பாட்டு எப்படி இருக்கணும்னா, இது வந்து எழுதி இசையமைச்சதா இல்லை டியூனுக்கு எழுதினதான்னு தெரியாமல் இருக்கணும். பழைய கண்ணதாசன், வாலி அவர்களோட பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கில் அவங்க போடுறதெல்லாம் இது வந்து மீட்டருக்கு எழுதுனதா இல்லை மேட்ருக்கு எழுதுனதானே தெரியாது. மீட்டர் அப்படின்னா டியூனுக்கு எழுதுறது, மேட்டர்னா இப்போ பாடல் வரிகளை இசையமைக்கிறது. இவங்க 2மே பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டம், பழைய காலகட்டத்தில். அது கண்ணதாசனாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், அவங்களுடைய பாடலுக்கும் எம்எஸ்வி இசையமைச்சிருக்காரு, அவரோட டியூனுக்கும் இவங்க இசையமைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எம்எஸ்வி என்ன பண்ணுவாராம், அண்ணன் நீங்கள் பல்லவி எழுதி கொடுங்கண்ணே நான் டியூன் பண்ணுறேன் பாரான். பல்லவி எழுதுவாங்களாம், சரணத்துக்கு இவர் டியூன் கொடுப்பாராம். அண்ணே நான் டியூன் கொடுக்குறேன், சரணத்துக்கு நீங்கள் எழுதுங்க பாரான். ஒரு பாட்டிலையே பல்லவி வந்து பாடல் வரிகளுக்காகவும் சரணம் வந்து எம்எஸ்வியோட டியூனுக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ சினிமா இசைங்க பொறுத்தவரைய இசையமைப்பாளர் தான் பாஸு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இசையமைப்பாளர் தான் யார் பாட்டு எழுதணும் யார் பாடணுங்கிறத முடிவு பண்ணுறது. இப்போ ஒரு கம்போசிங் அப்படின்னா டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் மட்டும்தான் போவாங்க. சில சமயங்களில் பாடலாசிரியரை கூப்பிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா
இப்போ ஒரு கேரளாவில் போட் ஹவுஸ் இருக்கும், அந்த போட் ஹவுஸில் கம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ சேரன் இருக்காருன்னா சேரன் வந்து இசையமைப்பாளர் பரத்வாஜை கூட்டு போவார். பரத்வாஜை கூட்டு போய் அவங்க 2 பேரும் கம்போஸ் பண்ணுவாங்க. ஒரு 6 டியூன் கம்போஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து எந்தெந்த பாட்டை எந்தெந்த பாடலாசிரியருக்கு கொடுக்கணும்னு அந்த டியூனை வந்து முன்னாடிலாம் ஆடியோ கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ காலகட்டம் மாறி போச்சு. இப்போல்லாம் வாட்ஸ்அப்லேயே கூட அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை இமெயிலில் அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன். அந்த டியூன் அனுப்புவாங்க, அதுக்கு அவங்க பாட்டு எழுதி அனுப்புகிறாங்க. இப்போ அந்த மாதிரி காலகட்டம். இப்போ நம்ம டெய்ஸி வந்து பாடக்கூடிய பாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து மச்சக்காரி அந்த பாட்டு. இந்த பாட்டு பயங்கர வைரல் ஹிட்டான பாட்டு. குறிப்பாக அமெரிக்காவில் இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு. சில்லுன்னு ஒரு காதலில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. அந்த படத்துக்காக நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு அவார்டெலாம் கிடச்சிது, ஸ்ரேயா கோஷலுக்கு அவார்டு கிடச்சிது முன்பே வா என் அன்பே வா பாட்டுக்காக. இதை பொறுத்தவரையே நம்ம கவிஞர் வாலி அவர் தான் எல்லா பாட்டையும் எழுதினார். அதாவது அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் என்னென்னா, நம்ம ரஹ்மானுக்கு வந்து எம்மில் வர்ற மாதிரி பாட்டு எழுதினார்னா அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா முஸ்தஃபா, முன்பேவா என் அன்பேவா, மச்சக்காரி, மாயா மச்சிந்திரா. இப்போ அன்பேவா என் முன்பேவான் தான் அந்த வரி முதல்ல எழுதினார். அப்புறம் அந்த எம் சென்டிமெண்ட்னால என்ன பண்ணார்னா முன்பேவா என் அன்பேவான்னு மாற்றினார். அப்படி தான் இந்த மச்சக்காரிங்கிற பாட்டும் எழுதுனது. இந்த எம் சென்டிமெண்ட் முஸ்தஃபா பாட்டெல்லாம் அப்படி ஹிட்டானது. அதே தான் நம்ம சங்கருக்கு எழுதினப்போ மாயா மச்சிந்திரா மச்சம்பாக்கம் வந்தீரா எம்மில் எழுதுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி நானும் ரஹ்மானும் சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா எம்மில் எழுதுனா அந்த பாட்டு ஹிட் ஆகிடுயா அப்படின்னு சொல்லி மயிலிறகேன்னு ஒரு பாட்டு, அதுவும் எம்மில் தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறையா பாட்டு எழுதியிருக்காரு வாலி. இந்த சில்லுன்னு ஒரு காதில் எல்லா பாட்டுமே வாலி தான். அதில் ரஹ்மானுக்கு அவார்டு, நம்ம ஜோதிகாவுக்கு அவார்டு, பூமிகாவுக்கு அவார்டு, ஸ்ரேயா கோஷலுக்கு அவார்டுன்னு எல்லாருக்குமே விருது கிடைச்சது அந்த படத்தில். அவங்களோட நடிப்புக்காகவும் பாடலுக்காகவும். கவிஞர் வாலி வந்து ஸ்ரேயா கோஷல் எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டை சொல்லுவாங்களாம், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நீங்கள் பிரமாதமாக எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலிகிட்ட வந்து நம்ம ஸ்ரேயா கோஷல் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மச்சக்காரி பாட்டை பொறுத்தவரையே சங்கர் மகாதேவனும் வசுந்தரா தாஸும் பாடியிருப்பாங்க. டெய்ஸியை பொறுத்தவரையே ஒரு வெர்சடைல் சிங்கர்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து எல்லா விதமான பாடலையும் பாடுறாங்க. அது காரணம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இசை பயிற்சி இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு இசை சார்ந்த ஒரு இதில் தான் பணிபுரிகிறாரு. அப்போ எல்லா கம்போசர்ஸ்க்கும் அவர் வேலை பார்த்துருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்து பாட்டு கற்றுக் கொடுத்துருக்காரு, பாட்டு மியூசிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் சர்ச்சில் வந்து அந்த கொயர்லாம் போய் பாடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த கீபோர்டு வாசிக்கிறது, பியானோ வாசிக்கிறது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுலாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அவங்களோட வாய்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்க பாடுற விதமும் ஒவ்வொரு வாரமுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அந்த பயிற்சி இருக்குது. இந்த ஜீ தமிழ் சரிகமாப்பாவில் வந்து ஒரு சீசனில் வந்து பேக்கிங் வோக்கல்ஸாக இருந்தாங்க. அந்த அனுபவமும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு ரியாலிட்டி ஷோவில் எந்த மாதிரி பாட்டை தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு நுணுக்கம்லாம் டெய்ஸிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பிரமாதமாக பாடுறாங்க. ஸோ அவங்க வந்து நிச்சயமாக டாப் 10 அவங்க நிச்சயம் இருப்பாங்க. அதற்கு மேலேயும் அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் டாப் 5 கூட போட்டி போடலாம், பார்ப்போம். அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இவங்க தான் வருவாங்கன்னு முன்கூட்டியே சொல்ல முடியாது. அந்த பர்டிகுலர் டேயில் யார் கம்மியான தவறுகளை பண்ணுறாங்களோ, ஒரு 5 பேர் பாடுறாங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். அந்த 5 பேரில் யார் குறைந்த தவறே இல்லாமல் பாடுறவங்களும் இருக்காங்க. மேபி அது ஒன் ஆர் டூ, அதாவது ஒரு நாள் அப்படி அமையலாம். பட் ஃபியூவர் மிஸ்டேக்னு சொல்லுவோம், குறைந்த தவறு செய்தவர்கள் தப்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு தப்பு, பாட்டு வரியை மறந்து தப்பாக பாடிட்டாலோ, இல்லை வந்து ஸ்ருதி சரியில்லாமல் போயிட்டாலோ, இல்லை அன்றைக்கி கோல்டு வந்து சரியாக வாய்ஸு காலி ஆகிட்டாலோ அவங்க காலி. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே சமமான போட்டியில் இருக்காங்க. ஒருத்தருக்கு யாரும் சளைச்சவங்க கிடையாது. யார் வேணாலும் டைட்டில் ஜெயிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி 1 or 2 இப்போ சஞ்சீவ், டெய்ஸி, அருண் என்ஆர்கே இவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம். பட் மற்றவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் எடுங்க. ஜான் ஜெரோம் சூப்பர் சிங்கரு, வைஷ்ணவி அருமையான டேலண்ட்டு, ஸ்ரீநிதி 2 ஸ்ரீநிதியுமே பயங்கரமான டேலண்ட்டு, விக்னேஷ் கேட்கவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பிரமாதமாக இருக்கிறப்ப ஒரு புள்ளி பாயிண்ட் 1 என்ன வேணாலும் மாறலாம். அது பார்ப்போம். இந்த வாரம் எப்படி என்ன பண்ணுறாங்க, எலிமினேஷன் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ 5வது ப்ரமோ வந்துருச்சு. இந்த வாரம் எலிமினேஷன் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. 6 பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸ்ரீநிதி டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இன் டேஞ்சர் ஜோன். அதே மாதிரி டெய்ஸி டேஞ்சர் ஜோன், ஜான் ஜெரோம் டேஞ்சர் ஜோனில் இந்த வாரமும் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சஞ்சீவ் டேஞ்சர் ஜோன், அருண் என்ஆர்கே டேஞ்சர் ஜோன்,
ஸ்ருதி இன் டேஞ்சர் ஜோன். ஸோ எனக்கு என்னமோ சஞ்சீவ் ஆர் அருண் என்ன இருக்கே 2 பேரில் ஒருத்தரை கிளப்பிடுவாங்க. அநேகமாக சஞ்சீவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த வாட்சோ எபிசோடோடய முடிஞ்சு போச்சு அவரோட பீக்குங்கிறது. மற்றவங்கெல்லாம் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜான் ஜெரோமோ, ஸ்ரீநிதியோ, மற்றவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அருண் என்ஆர்கே ஆர் சஞ்சீவ், அதில் சஞ்சீவ் போகிறதுக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் டாப் 10 சிங்கர்ஸாக அனௌன்ஸ் பண்ணிட போகிறாங்க. எலிமினேஷன் இருக்குங்கிறத 5வது ப்ரோமோவில் உறுதிப்படுத்திட்டாங்க.